அண்ணே நான் கிளம்புறேன், டூட்டிக்கு நேரம் ஆயிட்டு. சரிடா. என்னடா அக்கா மாதிரி யாரையும் காணோம்? தமிழக வீட்டுல இருக்காங்களோ என்னமோ. இல்லடா, இவ்வளவு நாள் அங்க இருக்க மாட்டாங்களே. சரி, நீ எதுக்கு அதை பத்தி கவலைப்பட்டு இருக்க? வருவாங்க, போயிருக்காங்கல்ல, வருவாங்க. அன்னைக்கு இப்பதானே குழந்தை பிறந்திருக்கு, அதனால மெதுவா பாத்துட்டு எடுத்து வருவாங்களோ என்னமோ. இல்லடா, அக்கா மாதிரி என்ன பார்க்காமலாம் இருந்துக்கிட மாட்டாங்களே. ஏன்? ஐயோ அண்ணா, எதுக்கு நான் தேவையில்லாம போட்டு வருத்தப்பட்டு இருக்க? இல்லடா, எனக்கு ஒரு மாதிரியா இருந்தது, அதான். பொண்ணு தர ஆ, என்ன கையில? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதான் என் ஹஸ்பண்ட் இருக்கும்போதே பேசிட்டா நல்லது. இவ என்ன பேச போறா? அத்தை, என்ன கையில என்ன பேச போற? என்னம்மா கையலே? என்னாச்சு? இவ என்ன பேச போறா காலையில? கையில், உனக்கு டூட்டிக்கு நேரம் இல்லையா? வா கிளம்பு. ஒரு நிமிஷங்க, ஒரு சின்ன விஷயம். பொண்ணு தர சொல்லு கையில. விக்கி இல்ல? இந்த குழந்தை பார்த்துட்டு இருந்தா. என்ன? என்னம்மா சொல்லு. சொல்லதுக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கு, இருந்தாலும் சொல்லித்தான் ஆகணும். ரொம்ப நாள் இழுத்து பிடிச்சி வைக்க முடியாது இல்லையா, அதனாலதான். என்ன மன்னிச்சிருங்க. கூட்டு குடும்பத்துக்கு ஆசைப்பட்டதே நான் தான். ரொம்ப ஆசைப்பட்டேன். குடும்பங்களோட ஒன்னா சந்தோஷமா அனுநியமா ஐக்கியமா கடைசி வரைக்கும் வாழலான்னு ஆசைப்பட்டேன். அதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் அதெல்லாம் முடியுங்கத. வாழ்ந்த பார்த்த கொஞ்ச நாள்லயே நான் உணர்ந்துட்டேன். நீ இப்ப என்ன சொல்ல வர? என்ன கையிலே? சினிமாவிலையும் சீரியல்னா கூட்டு குடும்பம் பார்க்கறதுக்கு அழகாவும் ரம்யமாவும் இருக்கும். ஐயோ, அந்த கூட்டு குடும்பத்துல நம்ம வாழ்ந்துட மாட்டோமான்னு ஏங்கும். யாருமே இல்லாத போதான் சரி நமக்கு குடும்பங்கள்லாம் இருந்தா நல்லா இருந்திருக்குமேன்னு தோணும். நம்ம ஊர்ல வழக்கமா சொல்ற பழமொழிதான், அக்கறைக்கு இக்கரை பச்சை. யாருமே இல்லாதப்போ நமக்கு எல்லாரும் இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. ஆனா வாழும் போதுதான் தெரியுது இதுக்கு தனிமை எவ்வளவோ மேலுன்னு. இப்ப நீ என்ன சொல்ல வர? நான் பிறந்தல இருந்தே தனியா வளர்க்கப்பட்டவா. அதனாலே 4 குடும்பங்களை பார்க்கும்போது எனக்கும் இந்த மாதிரி குடும்பங்களோட வாழணும் ரொம்ப ஆசை. ஆனா அது தூரத்திலிருந்து பாக்குறதுக்கு தான் நல்லா இருக்குது, உள்ள வந்து பார்த்தா நல்லா இல்லை. அந்த காலத்துல வாழ்ந்தாங்கன்னா சூழல் அப்படி இருந்தது, அதனால எல்லாரும் கூட்டு குடும்பத்துல வாழ்ந்தாங்க. அந்த காலத்துல பெரும்பாலும் படிப்பறிவு குறைவு. வெளியில ஆண்கள் வேலைக்கு போவாங்க, பெண்கள் வீட்டு வேலையை பார்ப்பாங்க. அதுக்கு ஒத்தாசைக்கு ஆட்கள் தேவைப்பட்டுச்சு. அதனால ஒருத்தருக்கு அனுநியமா இருந்துகிட்டாங்க. தேவைக்காகத்தான் எல்லாரும் ஒன்னா வாழ்ந்திருக்காங்க. ஒருத்தர் தேவையை ஒருத்தர் பூர்த்தி பண்ணதுக்காக ஒருத்தருக்கு அனுசரிச்சு அன்பாவும் அனுசரணையாவும் நடந்துகிட்டாங்க. அங்க இல்லாம இருந்தது, இயலாமை இருந்தது. அதனால ஒருத்தருக்கு அனுநியமா ஐக்கியமா இருந்தாங்க. ஒருத்தருடைய உதவி இன்னொருத்தருக்கு தேவைப்பட்டுச்சுது. அதனால கூட்டு குடும்பம் அப்போ சரிப்பட்டது. இப்போ எல்லார்கிட்டயும் எல்லாமே இருக்குது. நாம ஒண்ணு இப்ப அந்த காலத்துல வாழல. காலமும் மாறிச்சு, மனுஷனும் மாறிட்டான். இப்ப எல்லாருக்குமே அவங்க தேவையை பூர்த்தி பண்ற அளவுக்கு எல்லாருக்குமே சாமர்த்தியம் வந்துட்டு. அதை விட பொறாமை, வஞ்சகம், சூது எல்லாமே நிறையவே வந்துட்டு. காரணம் நிறைய கத்துக்கிட்டோம், அதுதான் காரணம். அதிக விஷயங்களை நாம கத்துக்கிட்டதுனால பெருசா மத்தவங்க எதிர்பார்க்கறது இல்ல. அதுதான் அன்பு குறைஞ்சு போறதுக்கு ஒரு காரணம். இல்ல, அன்பு இல்ல, ஒரு முழுமையான அன்பு இல்ல. நான் தேடி வந்த அன்பு இங்க இல்ல. நீ என்ன பேசுற? என்ன மன்னிக்கணும் பொண்ணு தர. நீ மாறவே இல்ல. நீ அன்னைக்கு எப்படி இருந்தியோ அப்படிதான் இன்னைக்கு இருக்க. இங்க ஒரு நல்லவன் கிடைச்சிட்டா போதும், அவன் தான் அந்த குடும்பத்துக்கு இழிச்சவாய. அவன் மத்தவங்களுக்காக எல்லாத்தையும் தியாகம் பண்ணணும். ஆனா அவனுக்காக இங்க யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க. அந்த குடும்பத்துக்காக அந்த மனுஷன் ஓடி ஓடி உழைப்பா. ஆனா அந்த மனுஷன் ஒரு வார்த்தை சொல்லிட்டா குடும்பமே சேர்ந்து அவனை புடிச்சுக்கிடும். நமக்காக ஓடின காலு தானே, நமக்காக நின்ன மனுஷன் தானேன்னு அப்போ யாரும் பார்க்கவே மாட்டாங்க. இப்போ உன் நிலைமையும் அப்படிதான் இருக்கு. எனக்கு ஒட்டுமொத்த பாரத்தையும் பொண்ணுத்தர மேல வைக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. இந்த வீட்டுல நிறைய பேர் நல்லவங்களா இருக்காங்க. ஆனா அந்த நல்லவங்களா இருக்கிறவங்க எல்லாருக்குமே பொறுப்பு அதிகமா வந்துருது. நான் இப்படி பொறுப்பு வைக்கிறதுக்கு நான் விரும்பல. ஒரு விதத்துல இது சுயநலம் தான். ஆனா அதே நேரத்துல நான் கொஞ்சம் மனசுத்தன்மையோட நடந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் யாருக்கும் பாரமா இருக்க விரும்பல. என்னால முடிஞ்ச உதவியை செய்யலாம்னு நினைக்கிறேன். ஆனா ஒன்னா இருந்தா அன்பு பாசம் எதுவுமே இருக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால என் குடும்ப வாழ்க்கையை பார்த்துட்டு நான் வெளியில போறதா நல்லது. நான் இந்த வீட்டை விட்டு தான் போறேனே தவிர உங்க யாரை விட்டு நான் போகல. நான் உங்களை ஆரம்பத்துல எந்த அளவுக்கு நேசிச்சனோ அதே அளவு கடைசி வரைக்கும் நேசிப்பேன். எனக்கு இந்த பாசம் கடைசி வரைக்கும் வேணும். உள்ள இருந்தா என்னைக்காவது ஒரு நாள் மனஸ்தாவப்பட்டு உங்க எல்லாத்தையும் வெறுக்கிற சூழ்நிலை வந்துடக்கூடாது. நாங்க வெளியில வாழ்றோம். எங்களால முடிஞ்சதை கட்டாயமா இந்த குடும்பத்துக்காக நாங்க செய்வோம். நான் தப்பான அர்த்தத்துல இதை சொல்லல. நான் கொடுக்குறேங்கிறது என் பெருமையை காட்டிக்கிறதுக்காக இல்ல. இந்த குடும்பம் எனக்கு வேணும், இந்த குடும்பமும் என் குடும்பம் தாங்கிறதுக்காக தான் நான் சொல்றேன்.
என் சம்பளத்துல முக்காவாசி இந்த குடும்பத்துக்கு வந்துடும். ஏன்னா இது என் குடும்பம். ஆனா என்ன, ஒரு 4 வீடு தள்ளி இருக்கலாம்னு நான் ஆசைப்படுறேன். பாசத்துக்காக பாசத்துக்காக ஏங்கினவங்களுக்கு தான் பாசத்தோட அருமை தெரியும். தேன்மொழிக்கும் என் புருஷனுக்கும் டைவர்ஸ் ஆயிடுச்சு. ஆனாலும் ஒரே வீட்டுல வாழ்றது முறையா இருக்காதே. நாம பெருந்தன்மையா ஏத்துக்கலாம். ஆனா வருங்கால சந்ததியும் இந்த ஊர் உலகமும் அதை பெருந்தன்மையா ஏத்துக்காது, ஏத்துக்கவும் முடியாது. அதனால நாங்க தூரமா இருக்கிறதா நல்லது. அவ நேர்மையானவ, நேருக்கு நேரா சொல்லிட்டா. நீ என்ன பண்ண போற? உன் முடிவு தான் எங்க முடிவு. இங்க யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது. இன்னொன்னு, நாங்க உன் வாழ்க்கைக்கு முக்கியம். அதை விட உன்னை நம்பி வந்தவ தான் உன் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். கட்டினவ பேச்ச உதாசனப்படுத்தினவன் வாழ்ந்ததா சரித்திரம் கிடையாது. நீ என்ன முடிவெடுத்தாலும் உன் மனைவிட்ட கேட்டு முடிவெடு. கட்டினவ மட்டும் தான் நிரந்தரம். என்னவா, நான் எப்படி உங்களை தெரிஞ்சு இருந்துக்கிடுவேன்? என்னால முடியாது. அவ ஏதோ அழுக்கத்தனமா முடிவெடுத்திருக்கா, அதுக்கு என்ன கட்டுப்பாடு சொல்றீங்க? இப்படி எல்லாரும் மனைவி சொல்றதுக்கெல்லாம் நான் கட்டுப்பட முடியாதுன்னு சொன்னா அவ சொல்றது நியாயம் இருக்குதுன்னு செய்தி. அவ ஒண்ணு தவிர எதுவும் சொல்லலையே. அவ தரப்பு நியாயத்தை நேர்மையா சொல்லியிருக்கா. இதே வேற ஒரு பொண்ணா இருந்தா, அறிவில்லாத பொண்ணா இருந்தா இன்னத்துக்கு சண்டை போட்டிருப்பா குடும்பத்துக்குள்ள. இல்ல குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை உண்டு பண்ணிருப்பா. ஒரு பொண்ணு இதை பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டானா அவ எந்த எல்லைக்கும் போய் செஞ்சு முடிப்பா. ஆனா இவ அப்படி இல்ல, புத்திசாலித்தனமா நேர்மையா ஒழுக்கமானவளா வந்து பேசியிருக்கா. ஒரு சிறந்த பொண்ணுக்கான அடையாளம் இதுதான். எதுனாலும் வெளிப்படையா பேசுறது. இப்படி பேசினா எந்த பிரச்சனையும் ஒரு குடும்பத்துல வராது. இப்ப நீ அவளுக்கு கட்டுப்படல. அவ விருப்பத்தை சொல்லியிருக்கா. ஒரு கணவனா நீ உன் விருப்பத்தை சொல்லு. அதுதான் நீ அவளுக்கு கொடுக்கற மரியாதை. அவ சொல்லுக்கு நான் கட்டுப்படணுமான்னு கேட்கிறேன். இது ஆணவத்தின் உச்சம். என்னடா பேச்சு பேசிக்கிட்டு இருக்க? அவ தேவையை தெளிவா சொல்லியிருக்கா. முடியும் முடியாது அதை மட்டும் நீ பேசு. தேவையில்லாத எந்த வார்த்தையும் குடும்பத்துக்குள்ள பேசாத. இல்ல, என்னால முடியாது. என்னால முடியாது. இவ என்னமோ அறிவிட்டு பேசிக்கிட்டு இருக்கா. குடும்பம் இருந்தோம், நான் ஹாஸ்டல்ல வாழ்ந்தவன். குடும்பத்தோட அருமை என்னன்னு எனக்கு தான் தெரியும். நான் வாழ ஆரம்பிச்சதே இந்த குடும்பத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான். ஆமா, நான் சின்ன சின்ன தவறுகள் செஞ்சேன். காதலுங்க பேர்ல நான் பெரிய ஏமாத்து வேலை பண்ணினேன். ஆனாலும் நான் உயிரோட இருக்கேன்னா இந்த குடும்பம் தான் காரணம். எனக்கு கொடுத்த நல்ல ஆலோசனை இதெல்லாம் விட்டுட்டு நான் எப்படி தனியாக போய் வாழுவேன்? சரி, நாளைக்கு எனக்கு ஒரு குழந்தை பிறகு அந்த குழந்தையோட எதிர்காலம். அம்மா, நான் எவ்வளவு பெரிய தவறை செய்ய போனாலும் அதை தடுக்கிறதுக்கு ஒரு காரணமா இருந்தது இந்த குடும்பத்தை அன்பு. ஒரு மனுஷனுக்குள்ள உண்மையான அன்பு இருக்கும் போது அவனால எல்லாம் தாண்டி எந்த பாவத்தையும் செய்ய முடியாது. அப்படிதான் என் வாழ்க்கையிலையும் நான் எவ்வளவு பெரிய பாவத்தெல்லாம் செய்ய துணிஞ்சேன். ஆனா அதெல்லாம் தடுத்தது இந்த குடும்பத்தோட அன்பும் பாசம் தான். நாளைக்கு என் பிள்ளைக்கு அது கிடைக்காம போயிடுச்சுன்னா இவன் ஒரு பக்கம் வேலைக்கு போயிடுவான், நான் ஒரு பக்கம் வேலைக்கு போயிடுவேன். என் பிள்ளையோட எதிர்காலம். இல்ல, நீயும் நானும் வாழதான் இருந்தா நம்ம தனி கொடுத்துட்டு போகலாம். ஆனா குழந்தை கண்ணு எதுவும் ஆசைப்படக்கூடாது. அப்படின்னா சொல்லுங்க, நான் இப்பவுமே தனி கொடுத்துட்டு போறேன். நாளைக்கு எனக்குன்னு ஒரு குழந்தை பிறந்து அதை தண்ணிக்கு எனக்கு விருப்பம் கிடையாது. குழந்தை பருவத்துல நான் பட்ட வேதனையை எனக்கு பிறக்க போற பிள்ளையும் பெறக்கூடாது. தனிமைங்கிறது உண்மையிலே கொடுமை. இவருக்கு இன்னும் தனிமைக்கு அர்த்தம் புரியல. தனிமைங்கிறது எல்லாரும் இருந்தும் நாம அனாதையா வாழ்றதுக்கு பேர் தான் தனிமை. ஆனா இங்க அப்படி இல்ல. இங்க எல்லாருடைய அன்பு நல்லா கிடைக்குது. இதெல்லாம் விட்டுட்டு என்னால வர முடியாது. அம்மா, அவன் தரப்பு நியாயத்தை அவன் சரியா சொல்லிட்டான். இனி ஓ விருப்பம். என்ன ஆளுக்கால விளையாடுறீங்களா? என்ன எதுக்காக இப்படி எல்லாரும் ஆளுக்கால போகணும்னு ஆசைப்படுறாங்க? கையில உன் பாசம் உண்மையானதான். பணத்துல முக்காவாசி பாகத்தை கொடுக்கன்னு சொன்ன போது அங்க உண்மையான பாசம் தெரியுது. ஆனா அது தனியா இருந்துதான் நிரூபிக்கணும் அவசியம் இல்ல. இங்க பாரு, நீ சொன்ன மாதிரி இனி வரும் காலத்துல யாரும் கூட்டு குடும்பம் வாழ போறது கிடையாது. ஏதோ நம்ம மேல உள்ள இறக்கத்தினால அந்த தெய்வமே நமக்கு ஒரு கணக்கான குடும்பத்தை கொடுத்துருக்கு. நம்மளோட நம்ம குடும்பமும் கடைசி தலைமுறையா கூட்டு குடும்ப வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இழந்துராத, இழக்க வச்சிடாத பிளீஸ். எனக்கு போயிரு. தேன்மொழி இவனும் ஒரே வீட்டுல இருக்கிறது சங்கடமா தான் இருக்கும். நானே தப்பா நினைக்கல. அவன் லைஃப் பாத்துக்கிட்டு இருக்கான். என் வைஃப் அவன் வேலைக்கு பாத்துட்டு இருக்கா. நீ அதை பெருசுப்படுத்துற. இங்க பாரு, உண்மையான காதல இருந்து பிரிஞ்சாதான் வலி இருக்கும். இவனே ஏமாத்துறோன்னு ஒத்துக்கிட்டான். அவன் ஏமாறப்பட்டவ. ஏமாறப்பட்டவருக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்கக்கூடாது. அவன் அப்படி நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கான். இவன் அவன் லைஃப் அவன் பாத்துக்கிட்டு இருக்கான். நீ அதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. இனிமே ஏத்துக்கிறதுக்கு மனசு இருந்தா எல்லாமே ஈஸிதான். ஏன் நான் ஏத்துக்கல? தான் மனைவி தனக்கு மட்டும் தான் நினைக்கிறேன். இந்த காலத்துல நானும் அதே ஆம்பளை இருந்தான். எனக்கும் அதே எண்ணங்கள் இருக்கதான் செய்யும். அதனால என் மனைவியும் நான் இங்க வைக்கலையா? நான் நினைச்சிருந்தா என்னைக்கும் என் மனைவி பிள்ளைல கூட்டு நான் பேருக்கலாமே. நீ தப்பா புரிஞ்சுட்டு இருக்க கையில. யார் யாருக்கும் இங்க வாழ ஆரம்பிச்சா நம்ம வாழ்க்கை நம்ம வாழ முடியாது. காலம் ரொம்ப வேகமா வளர்ந்தாலும் மனுஷனுடைய புத்தி என்னமோ இன்னும் அப்படியே தான் இருக்கு. அவங்களுக்காக நாம ஏன் நம்ம நல்ல வாழ்க்கை இழக்கணும்? இந்த அழகான கூட்டு குடும்பத்துல எல்லாரும் சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு திருப்பி எல்லாரும் வெளியில போயிட்டு ரெண்டாவது நினைச்சாலும் ஒரே குடும்பமா வாழ முடியாது. இப்போ விக்கி பிள்ளையா இருக்கட்டும், என் பிள்ளையா இருக்கட்டும், எல்லாரும் பிள்ளையும் பாரு ஒரே வீட்டு பிள்ளையா வாழ்ந்துட்டு இருக்காங்க. நாளைக்கு அவங்க வளர்ந்தாலும் எல்லாம் ஒரே பிள்ளைங்க தான் நினைப்பாங்க. இது என் தம்பி, இது என் அக்கா, இது என் தங்கச்சின்னு ஒண்ணுக்கு ஒண்ணு நினைக்கும். இது நம்ம தனித்தனியா வளர்த்தோம்னா இது என் சித்தப்பா பையன், இது என் சித்தப்பா பொண்ணு, என் பெரியப்பா பொண்ணுன்னு சொல்லும். என் தம்பி, என் அக்கான்னு சொல்லாதே. நீங்க எல்லாம் சொல்றது சரிதான். எனக்கு ஏதோ கூட்டு குடும்பத்துல மனஸ்தாபம் வந்து வெளியில போறதை விட நல்லா அன்பா பாசமா இருக்கும் போதே வெளியில போயிட்டா நல்லதுன்னு எனக்கு தோணுது. நீ அம்மா சண்டை வராத ஒன்ன சண்டை வந்துரும் சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படிலாம் எதுவும் வராது. இல்ல அப்படியே வந்தாலும் என்னன்னு கேட்க யாரு பேசுவா? ஒரே வீட்டு பிள்ளைங்க ஒருத்தர் பேச போறீங்க. ஒருத்தர் குடும்பத்துக்குள்ள ஒருத்தருக்குள்ளே மன்னிக்கலனா நீங்க வெளியில இருக்க யாரை மன்னிக்க போறீங்க?
வேண்டாம் கையில, உன் மேல எனக்கு ஒரு மரியாதை, அன்பு, பாசம்லாம் இருக்கு. வீணா கெடுத்துக்காதம்மா. சிவா கிடக்கா, நான் இதுக்கு தான் பெண்ண வேண்டாம், ஒண்ணு வேண்டாது. எல்லாமே சேர்ந்து எனக்கு கட்டி வச்சீங்கல்ல. டேய் கத்தாதடா, அவ விருப்பத்தை தானே சொல்லியிருக்கா. இந்த இளவுக்கு தான் எனக்கு கல்யாணம் வேண்டாம்னு சொன்னேன். யாரு புரிஞ்சுக்கிறதா? அப்படியா வர முடியாதுடி. உனக்கு தனியா தான் போய் வாழணும்னா போ, வேற யாரை போய் கிளம்பிட்டு வாழு. என்ன வார்த்தை பேசிக்கிட்டு இருக்கா? அதானே, சும்மா எல்லாத்துக்கும் இறக்கப்பட்டுலாம் வாழ்க்கை கொடுக்க கூடாது. இந்த இறக்கப்பட்டு வாழ்க்கை கொடுத்தோம் அவளுங்க காலி முடி வரைக்கும் அமைதியா இருந்துட்டு நான் வேலையை ஆரம்பிச்சுட்டேன்னா இவ்வளவு தனியாவே சாகக்கூடியவனே. உங்களுக்கு தனியா வாழ்ந்துதான் பழக்கம். அல்ப புத்திய காட்ட ஆரம்பிச்சுட்டல. அதான்டி உன் கூட உங்க அம்மா அப்பா எல்லாம் இருக்கல, சும்மாவா உன் கூட இருக்கல யாருமே. தேவன் ஏன் குதிரைக்கு கொம்பு கொடுக்கல, சும்மாவா கொடுக்கல? உனக்கு எல்லாம் இருந்தாலும் சரிப்பட்டு வந்திருக்காரு. அறிவிடா, உனக்கு தான் யாருமே ஒத்து வரல. எதுக்கு ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்ட? தனியா வாழமா, தனியா போடி, போய் தனியா வாழு. நீ பெருக்கா இப்படி பேசிக்கிட்டு இருக்க? ஏமா இவளுக்கு குடும்பத்துக்கு சரிப்பட்டு வர மாட்டேங்குதுமா. இவளுக்கு தனியாவே இருந்து சுத்தி பழக்கம். இவளுக்கு தனியா தான் வாழ்வாளுங்க. இல்லன்னு ஒருத்திய கல்யாணம் பண்ணிட்டு வாங்க, அவ இங்க வந்து அவ புத்திய காட்டுவான். ஏதோ பெரிய பண்ணையர் வீட்டுல வாக்கப்பட்டிருக்க மாதிரி. அந்த ஈன புத்தி தான் இவளுக்கு இருக்குது. சரி இல்லாத விட்டு பிள்ளை நீ இறக்கப்பட்டு வாழ்க்கை கொடுத்து பாருங்க, அப்ப தெரியும் அவளை புத்திய. இந்த ஈன புத்திய காட்டிட்டல, இவ எங்கன்னு வந்தாலும் அங்கே என்ன கூட்டு போக்கு பார்க்க பாத்தீங்களா? இந்த நாய் அனாதையா வாழ்ந்த மாதிரி என்னையும் வாழ சொல்றா. சனியனுக்கு தான் பொறப்பு அப்படின்னா நான் எதுக்கு அந்த பொறப்பு எடுக்கணும்? இவ வாங்கிட்டு வந்த போறோம் அப்படின்னா அந்த சாபத்துக்குள்ள என்னைய எழுத்துக்கிட்டு போறா. ஏய் நீ ஏன் எனக்கு வேணாண்டி, போய் தொலை. என்னால வாழ முடியாது. எனக்கு கடைசி வரைக்கும் என் குடும்பம் வேணும். இல்லமா, எனக்கு இதே சாக்க வச்சு உயமா புள்ள புள்ளன்னு பேசிக்கிட்டு இருப்பா. ஒரு திருப்ப அரைஞ்சாலும் போலான்னு அரைஞ்சிட்டோம்னா இதுக்கப்புறம் இதை பத்தி என்கிட்ட பேச மாட்டேன்ல. நல்லா இருக்கு, உங்க ஒவ்வொரு வார்த்தையும் நல்லா இருக்குது. அடைச்சி தனியா பண்ணுமா, தனியா. உன் புத்திக்கு தாண்டி உன் கூட யாருமே இல்ல. தனியா வந்து எப்பவும் ஆசை. சரி இவ்வளவு நாள் தனியா நீ போந்த. சரி கையில நீ உள்ள போ. இல்ல, அவர் இந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு. இப்பலாம் பேசுறதுக்கு அவருக்கு என்ன உரிமை இருக்குது? கையில நீ இந்த மாதிரி பேசுறது தப்பு. நான் அவன் பேசுறதை நியாயப்படுத்தல, ஆனா அவன் பேசுறதுக்கு என்ன உரிமை இருக்குன்னு கேக்குற பாரு, அது தப்பு. கணவனும் மனைவியும் ஒத்துக்கொத்த உரிமைப்பட்டவங்க. உரிமைப்பட்டவங்க பேசுறதுக்கு நீ யாருன்னு கேட்டா அப்ப அந்த உறவுக்கு அர்த்தமே இல்லையே. வாக்குவாதம் பண்ணு. அதை விட்டுட்டு அவங்க இந்த மாதிரி பேசுறதுக்கு எந்த ரைட்ஸ் இல்லைங்கிற வார்த்தை நீ சொல்லாத. அது வந்துட்ட சில நேரம் வார்த்தையில நிதானம் இல்லாம நம்ம முட்டாளுங்கிறத நிரூபிச்சிருந்தோம். கணவன் மனைவியுமே உரிமைப்பட்டவங்க இல்லைன்னா மத்த எந்த உரிமையும் உரிமைப்பட்டதா இருக்க முடியாது. நீ அவங்கிட்ட வாக்குவாதம் பண்ணி அவன் உன்கிட்ட வாக்குவாதம் பண்ணட்டும். ஆனா பேசுறதுக்கு உரிமை இல்ல அப்படிங்கிற வார்த்தை மட்டும் சொல்லாத. அப்படி இல்லத்த. ஏய் இப்ப சொல்றேன், என்னால வர முடியாது. இஷ்டம் இருந்தா இந்த வீட்டுல இரு. இல்ல எனக்கு இந்த கூட்டு குடும்பமே வேண்டாம், நான் தனியாவே போறேன்னா டைவர்ஸ் நாளைக்கே சொல்லு, நான் அப்ளை பண்றேன். இதெல்லாம் உங்களுக்கு சாதகமா போச்சுனா உங்களுக்கு அந்த வார்த்தை சொல்றதுக்கு உங்களுக்கு வாய் கூசலடா. சட்டம் கடுமையானதா இருந்தா அந்த வார்த்தையில உங்க வாயில இருந்து வந்திருக்காது. ஈஸியா கிடைக்க போய் தான் உன டைவர்ஸ். அந்த வார்த்தையில எவ்வளவு கொடூரமானதுன்னு உங்களுக்கு தெரியாதுல உங்களுக்கு. மனுஷனடா நீலா. அப்படின்னா உங்களுக்கு கல்யாணங்கிறது ஒரு பொழுதுபோக்கு. இப்ப இல்லைன்னா இன்னொருத்தனே மனுஷ ஜென்மங்களாண்டா நீங்களா. சரிடா, டைவர்ஸ் ஒன்று இருக்கட்டும். அதுக்கப்புறம் இனிமேல் எவ்வளவுமே நான் நினைச்சு பார்க்க மாட்டேன், எவனையுமே நினைச்சு பார்க்க மாட்டேன். நான் கடைசி வரைக்கும் இப்படியே வாழ்வேன்னு சொல்லுங்கடா. நானே டைவர்ஸ் வாங்கி தரேன். இதுக்கப்புறம் எனக்கு பொம்பளை வாசனையே வேண்டாம், நான் இப்படியே இருந்துருவேன்னு சொல்லி நானே உனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுக்க. இதுக்கு பேரு கல்யாணம் இல்லடா, இதுக்கு பேரு வேற. மனுஷ பயில்களா. அப்படின்னா இவ போன இன்னொத்தி கிடைப்பாங்கிற தைரியம் தொலைச்சிருவான். நீ ஒரு விஷயத்தை வந்து பேசுறதுக்கு முன்னாடி உன் புருஷன் கிட்ட பேசிருக்கணும். இப்படி கூட்டு குடும்பத்துல வழக்கு எனக்கு விருப்பம் இல்ல, தனியா போகலாமான்னு. அவன் கிட்ட கேட்காம நீ நான் முடிவெடுத்ததும் தவறுதான். அதே மாதிரி அவன் ஒரு முடிவெடுத்தானா உன்கிட்ட கேட்காம முடிவெடுத்தா அது தவறுதான். அப்ப எதுக்கு நீங்களா புருஷன் முன்னாடியா இருக்கீங்க? ரெண்டு பேரும் கலந்து ஆலோசனை பண்றதுக்கு பேர் தான் இல்லற வாழ்க்கை. இப்படி ஆளுக்கால முடிவெடுத்துக்கிட்டேன். இப்பெல்லாம் உங்களுக்கு நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியும், நமக்கு நிறைய அனுபவம் இருக்குன்னு நினைக்கீங்க. தப்பு. அனுபவங்கிறது வயசை பொறுத்து இல்ல, நாம பட்ட கஷ்டத்தை பொறுத்து. நாம கடந்து வந்த பாதையை வச்சுதான் நம்ம அனுபவத்தை சொல்ல முடியும். அதனாலதான் வயசோட அதை ஒப்பிட்டாங்க. வயசு ஏற சில அனுபவங்கள் வாழ்க்கையில கிடைக்கும். ஆனா உங்களுக்கு பிஞ்சிலே எல்லா அனுபவம் கிடைச்ச மாதிரி ஒரு நினைப்பு. இதுதான் உங்களை அழிவை நோக்கி கொண்டுட்டு போகுது. கொஞ்சம் மத்தவங்க சொல்றதே கொஞ்சமாவது காது கொடுத்து கேளுங்க. அதெல்லாம் உங்களுக்கு அறிவு நல்லதான் இருக்குது. இவன் சொல்றது சரியா, இவன் சொல்றது சரியா, அவன் சொல்றது சரியான்னு நிதானிக்கிறதுக்குலாம் உங்களுக்கு நல்லதான் தெரியுது. ஆனா முடிவெடுக்கதான் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. என்ன நீ உள்ள போங்க, தேவையில்லாம ஏன் பேசிட்டு இருக்கீங்க? அழகான கூட்டு குடும்பம், வாழ பழக பாருங்க. இங்க பாரு கையிலே, கூட்டு குடும்பத்துல சண்டை சச்சரவு வரது இயற்கைதான். நீங்க தனியா போயிருந்தா அக்கம் பக்கம் சண்டையே வராதா? இங்க பாருங்க, கடைசி தலைமுறையா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். மண்ணள்ளி போட்டுறாத. எவ்வளவு தூரம் இந்த குடும்பத்தை கொண்டு போக முடியுமோ அவ்வளவு தூரம் கொண்டு போகும். இந்த பேச்சே வேண்டாம், இது ஒரு சகன குறைவுதான், நல்லா இல்ல. நான் ஏதோ என் மனசுல பட்டதை சொல்லிட்டேன். கேளுச்சா, இதுக்கு மேல வாய் ஏதாவது பேசுனேன் கொலை எரிஞ்சிருவேன். முதல்ல கெட்டனவள 4 பேர் முன்னாடி தர குறைவா பேசுத, மதிப்பு குறைவா பேசுத முதல்ல நிப்பாட்டேன். நான் ஒரு செவத்துக்குள்ள சண்டை போடும்போது அவளை நீ என்ன வேணாலும் பேசு.
ஆனா அடுத்தவங்க முன்னாடி பேசும்போது கெட்டவளா இருந்தாலும் வாங்க பொங்கல் பேசுறதாண்டா மதிப்பே. அதுலதாண்டா ஓ மதிப்பு அடங்கி இருக்குதே. அது யாரா இருந்தாலும் சரி, அடுத்தவங்க முன்னாடி கெட்டவளை விட்டு கொடுத்துட்டான், ஓ மதிப்பு அங்க இறங்கி போச்சுன்னு அர்த்தம். இங்க பார்க்கையல், நீ கெட்ட புருஷன்கிட்ட கேட்காம இப்ப பொண்ணுத்திரக்கிட்ட வந்து பேசுறது தப்பே. அதுவும் புருஷன் இருக்கும் போதே வந்து நீ இவங்கிட்ட பேசுறது தப்பே. முடிவுங்கிறது நீ அவங்கிட்ட கேட்டுட்டு வந்து இங்க பேசியிருக்கணும். அந்த முடிவுக்கு கிஷோர் சம்மதிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் தான் நீ பொண்ணுத்திரட்ட வந்து பேசியிருக்கணும். தன்னால எல்லா முடிவும் எடுக்க முடியுங்கிற ஆணவத்திலையும் திமிர்லயும் வந்து பேசுறது தப்பே. அத்தை, இது ஆணவம் திமிர் இல்ல, எல்லாமே எனக்கு தெரியுங்கிறது ஆணவம் தான். நான் எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கேன், அதனால என்னால தனியா முடிவு எடுக்க முடியும்னு நினைக்கிறதும் ஆணவம் தான், திமிர் தான். நீ தனியா இருக்கும்போது நீ எடுத்த முடிவு சரி, ஆனா இப்போ உன் கூட இருக்கிறது கிஷோரே. அவனை கேட்காம நீ முடிவெடுத்தது தவறு தவறு தவறு. ஹாய் நண்பர்களே, உங்க எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த எபிசோடு எதுக்காகனா, இனி வரும் எபிசோடுக்கு ஒரு முன்னுதாரணமா இருக்கணுங்கிறதுக்காக தான். இனி வந்து நம்ம முதிர்கண்ணி அடுத்த அத்தியாயத்தை நோக்கி நகர்கிறது. இனி அதிக பரபரப்புடனும், நீங்க எதிர்பார்க்காத ட்விஸ்டுடனும், அதிக காதலே நகைச்சுவை எல்லாம் கலந்த மாதிரி அடுத்த அத்தியாயம் வரும். மறக்காம பாருங்க. உண்மையாவே இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி அத்தியாயங்களும் மாறும். நம்ம செம்பகவல்லி தமிழா இருக்கட்டும், மீனா இருக்கட்டும், 80-90களில் நடந்த கதை மாதிரி தான் அப்போ இருந்தது. அப்போ உள்ள கால சுலைக்கேற்ற மாதிரி அந்த எபிசோடு, அந்த அத்தியாயம் இருக்கும். அதே பொண்ணுத்தர விக்கி காலம் வரும்போது 2000-2010 இந்த காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி மக்களுடைய மனநிலையை மாதிரி நம்ம அந்த கதையை வடிவமைச்சிருப்போம். இப்போ அதுக்கு அடுத்த தலைமுறையும் வந்தாச்சு. இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த தலைமுறை எப்படி இருக்குது அப்படிங்கிறது அடுத்த அத்தியாயம். இதில் ஒரு முக்கியமான ட்விஸ்ட் என்னன்னா, ஏன் திரும்ப நம்ம 80க்கே போகக்கூடாது? இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு எது தேவை? அதனால மீண்டும் 80-90 காலத்துக்கே உங்களை அழைச்சிட்டு போகலான்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். இனி வரும் எபிசோடு எல்லாமே செம்பகவல்லி, தமிழ், மீனாக்குட்டி அவங்கள வச்சு தான் கதை நகரும். ஒவ்வொரு பெண்ணுக்கும் தேவை தன்னம்பிக்கையும் தைரியமும். அதை அழகா மையமா வச்சு அதை நகைச்சுவையோடும் காதலோடும் உங்க இடத்துல மீண்டும் வருது உங்கள் முதிர்கண்ணி. புதிய அத்தியாயம், புதிய தொடக்கம். விறுவிறுப்புடனும் பரபரப்புடனும் உங்க முதிர்கண்ணி எபிசோடு ஆரம்பிக்க போகுது. நிறைய பேர் கேட்கலாம், பாதியில் நின்ன மாதிரி இருக்குன்னு நினைக்க வேண்டாம். அதுக்கான விட அதுக்கு அடுத்தடுத்த எபிசோட்ல வரும். என் கதை எப்பவுமே உங்களுக்கு பாதியில் நின்ன மாதிரி தெரியும், ஆனால் அது அப்படி இல்லை. இனி வரும் எபிசோடுகளுக்கு அது ஒரு முன் உதாரணமாக இருக்கும். இனி வந்து கரெக்டாக 80-90களில் நடக்கிற சுவாரஸ்யமான விஷயங்களை தான் நான் அடுத்த அத்தியாயத்தில் வச்சுருக்கேன். மறக்காமல் பாருங்கள். சொல்கிறது எனக்கு புரியுதா என்னன்னு எனக்கு தெரியலை. ஒரே ஒரு வரியில் சொல்லணும்னா, பழைய முதிர்கண்ணியை பார்த்த மாதிரியே உங்களுக்கு இருக்கும். அதாவது நம்ம வீடியோவை பெரும்பாலும் பார்க்குறது பார்த்தீங்கன்னா பெண்கள். அவங்களுக்கு இப்போ என்ன தேவை அப்படிங்கிறது தான் கதையோட மையமே. அதுதான் முதிர்கண்ணியோட அர்த்தமும் கூட. பழைய முதிர்கண்ணி மாதிரியே இருக்கும், ஆனால் கொஞ்சம் வேறுபட்டு கொஞ்சம் அழகா புதுமையுடனும் அழகான காதலோடும் அழகான நகைச்சுவையோடும் தான் முதிர்கண்ணி வரப்போகுது. மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். முதிர்கண்ணியை நிறைய பேர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணியிருக்கீங்க. இன்னும் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக சொல்கிறேன், இந்த தொடர்கதை ஒரு சரித்திரத்தில் இடம் பிடிக்குங்கிறத நான் நம்புகிறேன். எனக்கு நீங்கள் கூட இருப்பீங்கன்னு நான் மனசார நம்புகிறேன். ஏன்னா ஆரம்பத்துலேருந்தே இப்போ வரைக்கும் என் கூட இருக்கிற ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸையுமே நான் கவனிச்சுக்கிட்டே தான் வரேன். கிட்டத்தட்ட 4 வருஷமாக கமெண்ட் பண்ணுறவங்க இன்னும் கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க இது வரைக்கும் என் வாழ்க்கையில் கடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. நான் சத்தியமாக சொல்கிறேன், இந்த சரித்திரத்தில் நான் நிச்சயமாக இடம் பிடிப்பேன்னு நம்புகிறேன். அதில் உங்களுடைய பங்களிப்பு, ஒவ்வொருடைய பங்களிப்பும் இருக்குங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. இது என்னுடைய வெற்றி இல்லை, உங்கள் ஒவ்வொருத்தருடைய வெற்றி. நிறைய பேர் உங்களுடைய வாழ்க்கையை நிறைய விதத்தில் நீங்கள் மாற்றி அமைச்சிருப்பீங்க. என்கிட்ட நிறைய பேர் பேசும்போது சொல்லக்கூடிய ஒரே விஷயம், இந்த முதிர்கண்ணியை பார்த்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன், எப்படி வாழ்க்கையை அமைச்சுக்கணுங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு. அதுதான் எனக்கு கிடைச்ச மகாபெரும் வெற்றியாக நான் நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த புதிய ஆண்டிலிருந்து புதிய தொடக்கத்தை நம்ம ஆரம்பிக்கலாம். உங்கள் முதிர்கண்ணி முற்றிலும் வேறுபட்ட கதைக்காலத்துடன் உங்களை மீண்டும் சந்திக்க வருகிறாள் உங்கள் முதிர்கண்ணி. இன்னைக்கு அதுக்காக தான் இந்த சின்ன எபிசோடை நான் வச்சேன். இதெல்லாம் உங்ககிட்ட பேசணுங்கிறதுக்காக தான். நீங்கள் விறுவிறுப்புடனும் நாளையிலிருந்து பார்ப்பீங்க. பார்க்கலாமா முதிர்கண்ணியை எப்படி இருக்குன்னு பாருங்கள், சும்மா மிரண்டு போயிடுவீங்க.